வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சசிகலா இருக்காங்களே, புதிய கட்சி தொடங்கியிருக்காங்க. அந்த கட்சிக்கு பேர் என்ன தெரியுமா வச்சுருக்காங்க? அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமா. கட்சியுடைய சின்னமாக தென்னந்தோப்பு சின்னத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சசிகலா அவர்களுடைய புதிய கட்சிக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற டிபேட் நடக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் வரவேற்பு இருக்காது. ஏன்னா அவ்வளவு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தமிழகத்தில் இருக்குது. அதனால சசிகலா அவர்களுடைய புதிய கட்சிக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்காது. ஆனால் அவங்க ஒவ்வொரு தொகுதியிலையும், குறிப்பாக தென் தமிழகத்தில் டெல்டா பகுதிகளில் அவங்களுடைய கட்சி போட்டியிடும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்படி அவங்க போட்டியிடக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி 1000 ஓட்டு 2000 ஓட்டு வாங்கினா கூட அது என்டிஏவுக்கு போக வேண்டிய வாக்குகள், அது செதறுது அப்படின்னு தான் அர்த்தம். பொறுத்திருந்து பார்க்கலாம் சசிகலாவுடைய நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த அளவுக்கு தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கே பார்த்தாலும் வதந்தி, பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, எல்பிஜி தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வதந்திக்கு மேலே வதந்தியாக பரவிக்கு இருக்கு. மத்திய அரசாங்கம் இப்படி வதந்தியை பரப்பக்கூடிய மீடியாக்கள் மீது நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் இது ஸ்டாப் ஆகாது. இது சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் யார்? எல் முருகன். அவர் மத்திய இணையமைச்சராக இந்த மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைச்சர். அவர் அமைச்சராகி ஒரு மீடியா மீது கூட ஆக்ஷன் எடுக்கலை. அட்லீஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணாவது புத்தி வரும் மீடியாக்களுக்கு. வதந்தியை பரப்ப கொஞ்சம் யோசிப்பானுங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால புகுந்து விளாட்றானுங்க. காலையில் எழுந்தோனையே ஃபேக் நியூஸை தான் பரப்பி விட்றாங்க. இப்போ சன் நியூஸை பாருங்கள். சன் நியூஸு மக்களை ஒரு பயமுடுத்துகிற மாதிரி தான் அவங்களுடைய எல்லா நியூஸ் கார்டும் இருக்குது. குறிப்பாக இந்த மிடில் ஈஸ்ட் சண்டைக்கு பிறகு எரிபொருள்கள் சப்ளை செயினில் ஒரு பெரிய இஷ்யூ வந்திருக்குல்ல, இதை பயன்படுத்தி மக்களை பயமுடுத்துகிற மாதிரியே நியூஸ் கார்டை போடுறாங்க. சமீபத்தில் மொபைல் நெட்வொர்க்கு இணைய சேவை கூட பாதிக்கப்படலாம் எல்பிஜி தட்டுப்பாடு காரணமாக அப்படின்னு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செல்ஃபோன் டவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, செல்ஃபோன் டவர்ஸு, டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் எல்பிஜி மூலம் இயங்கக்கூடிய ஜெனரேட்டர் பயன்படுத்தப்படுதான். இப்போ எல்பிஜி தட்டுப்பாடா, இதன் காரணமாக மொபைல் நெட்வொர்க்கு இணைய சேவை பாதிக்கப்படலாம் அப்படின்னு பயமுடுத்திக்கிருக்காங்க சன் நியூஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மீடியா தமிழகத்தில், தந்தி நியூஸ்ன்னு நினைக்கிறேன், தந்தி டிவின்னு நினைக்கிறேன், மீண்டும் ஊரடங்கு நிலையா, மறுபடியும் லாக்டவுன் போட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வச்சு மக்களை பயமுடுத்துறாங்க. ஏற்கனவே பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறவங்கலேருந்து ஆரம்பித்து பெட்ரோல் பங்கு ஓனர்ஸ் எல்லாம் புலம்பி தள்ளுறாங்க. எந்த ஷார்ட்டேஜும் இல்லை, எந்த தட்டுப்பாடும் இல்லை, யார் இதெல்லாம் பரப்பி விடுறது அப்படின்னு பெட்ரோல் பங்கில் பணிபுரியக்கூடிய ஒரு பெண்மணி மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருக்காங்க. பெட்ரோலு, டீசலு, எல்பிஜி சிலிண்டரு இதெல்லாம் போதிய அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. பெட்ரோலு, டீசலு, எல்பிஜி இதெல்லாம் போதிய அளவு நம்மக்கிட்ட இருக்குது, கையிருப்பு, எந்த தட்டுப்பாடும் இல்லை அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க. அடுத்து பெட்ரோலிய வணிகர் சங்கம் சொல்லிட்டாங்க, எண்ணெய் நிறுவனங்கள் உட்பட சொல்லிட்டாங்க. ஸ்டில் வாட்ஸ்அப்பில் பரவக்கூடிய வதந்தியை பார்த்து பெட்ரோல் பங்குக்கு படையெடுக்கிறாங்க தமிழக மக்கள். நேற்று தமிழகத்தில் எவ்வளவு பெட்ரோல் டீசல் விற்பனை ஆயிருக்கு தெரியுமா? டோட்டலாக 3.5 கோடி லிட்டர் பெட்ரோல் டீசல் விற்பனை ஆயிருக்கான் டோட்டலாக. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 2 கோடி லிட்டர் விற்பனையாகும். ஆனால் நேற்று வதந்தி காரணமாக 3.5 கோடி லிட்டர் சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழக பெட்ரோலிய பொருட்கள் விற்பனை சங்க தலைவர் சொல்கிறார், இந்த புள்ளி விவரத்தை கொடுக்குறாரு. நார்த்தில் கூட பெட்ரோல் பங்கில் கூட்டம் அவ்வளவா அலைமோதுறது இல்லை. எல்பிஜி சிலிண்டரை பதுக்கி வைக்கிறது நாடு முழுவதும் நடந்துக்கு இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆக்ஷன் எடுக்கப்பட்டு வருது. ஆனால் பெட்ரோல் பங்கில் கூட்டம் கூடுறது நார்த்தில் கூட இல்லை. ஆனால் தமிழகத்தில் வளர்ந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இங்கே சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி நடந்துக்கிறோமா? இவ்வளவு விளக்கங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, எண்ணெய் நிறுவனங்கள், சம்மந்தப்பட்ட பெட்ரோல் பங்கு உரிமையாளர்கள் எல்லாமே சொன்னதுக்கப்புறமும் எதுக்காக இந்த வதந்தியை நம்புகிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காரு, மத்திய அரசாங்கம் எல்லாம் போதிய கையிருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதனால மத்திய அரசாங்கத்திற்கு துணை நிற்போம், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய இந்த போரை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல டெல்லியில் திமுகவுடைய எம்பிக்கள் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வருது, எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு வருது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் போராட்டம் நடத்திக்கிருக்காங்க. முதல்ல அவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்கள். இது மாதிரியான எதிர்க்கட்சிகளுடைய பேச்சை கேட்டு தான் வதந்தி உண்மையோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க கமெண்ட் செக்ஷனில். இந்த செய்திகளை பற்றி நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை தெரிவிக்கலாம். ஒரு சில பாஜகவினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மீடியாக்களை முதல்ல முருகன் கண்ட்ரோல் பண்ணணும், அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா அவரை அமைச்சரவையிலேருந்து தூக்கிட்டு வேற ஒருத்தங்களுக்கு அந்த போஸ்டிங்கை கொடுங்க,
அண்ணாமலைக்கெல்லாம் தமிழக மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு ரவுண்டு வருவார். அவ்வளவுதான், தமிழக மீடியாக்கள் அரண்டு போய் கிடப்பானுங்க. அது மாதிரியான ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு நிறைய பேர் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.